மகாராஜா பாத்துட்டு மண்டபம் செய்ய வேண்டுமானால் அது எப்படி ஒரு வருடம் ஃபுல்லா செய்யணுமா? ஒரு வருடம் என்ன பண்ண போறா? எப்படி மண்டபத்தை செய்ய வேண்டும். சிற்ப சாஸ்திரிகள் வர வேண்டும். வணக்கம் சிற்ப செய்ய கொடுக்கிறீங்களா? அப்படி எந்த போதும் கோவில்ல இருந்த விட அப்படியே மரத்தினால் செய்யக்கூடிய சிற்ப வேலைகள் எல்லாம் அப்படியே உண்மையிலே வந்து உட்காந்துக்கிற மாதிரி அந்த உட்காந்துக்குது அது மாதிரி இப்பேற்பட்ட சிலையை எங்களுடைய வேலைப்பாடு தான். இதுல நீங்க செஞ்சதா? அவங்க செஞ்சுட்டாங்க. பரவாயில்ல. இதை விட பன்மடங்கு அழகாக செய்ய அழகா இருக்கும். எவ்வளவு கேட்டாலும் நாங்க தருவோம். நீங்க எவ்வளவு கூட பீங்க? நான் கூட பீங்க. ஒரு பீ கேட்டாலும் நாங்க தருவோம். எங்க நாட்டுல எதுக்குமே பத்தி கிடையாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. என்ன மந்திரி கிட்ட கேட்டுங்க. 1000 ரூபாய் கேட்டாங்க. 50 லட்சம் கேட்டாங்க. ஆனா குத்துட்டாங்க அவங்க கேட்டுட்டு. பரவாயில்ல. இன்னும் 50,000 சேர்த்து கொடு. அதனால செய்யற வேலை ஒழுங்கா இருந்தீங்கன்னா செய்யறவங்களுக்கு 10 ரூபாய் சேர்த்து கொடுக்கலாம். நான் மாத்திரங்க. துட்டு பிச்சின பத்தி நீ கவலைப்படாதீங்க. காசை பத்தி நீ நம்ம பேச கூடாது. நீ ஏங்கட தான் அதனால வேலை ஒழுங்கா இருந்தா சரிதான். அதனால இப்போ உங்களுக்கு ஒரு மண்டபத்தை அமைக்க வேண்டும். அதான் ஒரு வருஷம் முழுக்க செய்யலாமா? நூதனமா அதுதான் ஒரே நாள்ல அந்த மண்டபத்தை செய்யணும். ஒரே நாள்ல செஞ்சிருந்தாங்க. ஆமா. நம்ம எல்லாம் கட்டி போய் தண்ணி போய் வேணும். ஆமா. ஒரே நாள்ல அந்த ஒரே நாட்களில் அந்த மண்டபத்தை நீங்க செய்து முடிக்க வேண்டும். ஐயா ஒரே நாள்ல செய்யக்கூடிய மண்டபத்தை தயார் செய்கின்றோம். அதற்கு உண்டான இத இருக்கக்கூடிய மரத்தை கொடுங்க, நாங்க செய்யறோம். பேசுற காசுக்கு மரம் ஆவலை வரமா நீங்களே சொல்றீங்களா? நீங்க மரத்தை காட்டுங்க. நான் பாத்துறேன் மாத்துங்க. மாமா பாரு தோக்கறோம்னா ஏதோ ஒரு பேசி சீக்கிரம் முடிவு பண்ணி நீ உள்ள போங்க. மண்டபம் முடிஞ்ச உடனே இந்த மாமூல கூப்பிடு. வந்து பாருங்க. அதான் மகளே நான் பாரு. போடு எதா போடு. ஏய் ரவினா. என்னடா தம்பி? பாரு. இந்த மாதிரி மரம் நீ எங்க போனாலும் கிடைக்காது. சொல்றா இது மாதிரி மரம் எங்க போனாலும் கிடைக்காது. இதுதான் பர்மா தேக்கு. பர்மா தேக்கு. நம்ம ஏத்தினீங்க பல 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 மின்னுட்டோம் அப்படியே உங்கள மாதிரி. அதனால இப்ப மண்டபம் கருத்து மரம் கட்டாங்க பாரு. நல்லா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அறுத்து 6 மாசம் முன்னாடி காய வச்சு ஏசி எத்தாந்துக்கலாம். என்ன குடும்பம்னா செய்யறாங்க. ஏதா சிற்பம் சாத்திரீங்களே இதான் மரம். போடுங்க போடுங்க கீழே போடுங்க கீழே போடுங்க. இதான் மரம். ஆச்சாரியா மரத்தையா மரம் பரிவேஷம் பாருங்க. பட்டகர் இந்த மரத்துல கனவு கிடுதல எதுனா இருக்குமா? நல்லா அட ஏத்தி சரிங்க கனவுல பாருங்க. நீங்க பாருங்க. நான் நல்ல கதையா இருக்குதா? துட்டு வாங்குறீங்களா? பார்க்க மாட்டீங்களா? அம்மா தாயே தாயே ராமதியம்மா தாயே நீ மூடிங்கறியோ சொன்னீங்கோ. கண்ணடா கண்ணடா இல்ல எங்கனா ஏரி வேலைக்கு 4 பொம்பளைகள் எட்டு எங்கனா ஏரி வேலைக்கு போயிரிयो. அம்மா தாயே முந்தி முதல்ல அகத்தாரே பாண்டிச்சேரி அருகாமையிலே முனிச்சம்பட்டுல நாங்க மண்டபம் கட்டணும். எந்த ஒரு குறையும் இல்ல. ஆமா. ரெண்டாவது அத இருக்கக்கூடிய திருப்பூர் அருகாமையில் இருக்கக்கூடிய வெண்பேட்டையில மண்டபம் கட்டணும். எந்த ஒரு குறையும் இல்ல. பேசுற காசோட அதிகமா தான் கொடுத்தாங்க. ஆமா. அடுத்தது இந்த பெருங்காலத்தூர்ல மண்டபம் கட்ட வந்துடுறோமா? ஆமா. ஏன்னா இது முடிஞ்சது நல்லா செஞ்சீங்க. அடுத்து ஒரு ஊர்ல தையூர்ல நீங்க செய்யணும். முன்னாடி செய்யுங்க. அதுக்கு முன்னாடி அருங்குணம் இருக்குது. அதுக்கு முன்னாடி பக்கத்துல அருங்குணத்திலயும் மதுராவதி பக்கத்துல அருங்குணத்திலயும் திருப்பூர் பக்கத்துல தையூர் கேளமாக பக்கத்துல தையூர்லயும் மண்டபம் என்ன கட்டுறதுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதனால இன்னைக்கு அருளால மண்டபம் கட்ட போறோமா? நீதான் கூட இருக்கணும். காத்துல அசுமணும்
என்னப்பா ஆச்சு சித்த சாத்திரிகளே ஓ ஓ ஏய் மரம்னா கனவு இருக்குதான் செய்யும் எவ்வளவு பெரிய கனவு ஒரு நாள்ல கட்ட சொல்றாங்க எப்பா இவ்வளவு பெரிய கனவா இருந்துதாங்க எப்பா இந்த வயசுல இவ்வளவு முத்தி பாக்குது மரம் இது பத்திரமா வச்சுக்கணும் இது பின்னாடி தேவைப்படும் மாத்த திருப்பி போடு நத்தம் வந்துடுது இதுக்கப்புறம் நெல்லூர் எங்க வந்து தெரியாது உள்ள மரத்தை முத்தன மரம் அங்க போற கண்ணு இதுதான் செய்யும் வெளியே போற எவ்வளவு ஆழத்துக்கு போறது போய் சொல்லுங்க கனவு வெட்டணுமா அதே தட்டியும் அடுத்த அந்த கனவு அதை எடுத்து இது மண்டபம் நிக்க வேண்டாம் சும்மா நில்ல வந்து அவன் தான் நிக்கணும் சும்மா நில்லுவா நின்றாங்கடா சும்மா நில்லு வந்து ஓடி வைக்க மாட்டான் ஓட டக்குனு ஓடியா ஊத்து வர போய் இருக்குது வா வா அங்க வா வாடா தம்பி வாடா மண்டபத்தை ஒரே நாள கட்டி நிறுத்தி விட்டோம் மோதிரமான மாளிகை மகாராஜா போடுங்க மகாராஜா மகாராஜா சாஸ்திரியாரே மண்டபத்தை சரி விட்டீர்களா நீங்க சொன்ன பிறகு மோதிரமான மாளிகை இதுவா மண்டபமா இது நீங்க என்னென்ன சொல்றியோ அனைத்து விசித்திரங்களும் செய்யுமா அப்படியா மண்டபம் மட்டும் கையாட்ட வேண்டும் கையாட்டு மண்டபமே கையாட்டு மண்டபமே கையாடுறதுக்கு சுத்தி இங்க வச்சுக்கிறோம் அங்க வச்சியா யோ கையாடு வந்து ஆட்டிட்டு இப்ப காலாடு போடுவாங்க காலாட்டு மண்டபமே இப்ப மண்டபம் சிரிக்க வேண்டும் சரி மண்டபமே சரி இப்ப மண்டபம் எழுதி ஓடணும் ஆமா நீ இடி மண்டபம் எங்கே போனா மாமா மாமா விக்கி மாமா இங்கே வாரோ
விழுந்து போச்சு. இவன் நிமித்திர மாமா மண்டபத்தை எழுப்பணும். அந்த சிற்ப சாஸ்திரிகளுக்கு எங்க போனாங்க? சிற்ப சாஸ்திரி அதெல்லாம் வர முடியாது. ஐயா ஐயா வர முடியாதுயா. ஐயா பெரியவரே மண்டபம் கட்டினா அது எவ்வளவு பெரிய கட்டு இடின்னு சொன்னா திடீர்னு எப்படி எழுந்தான்? ஐயா எப்படி எழுந்தான்? நான் கட்ட மண்டபம் இடிதான் பாக்கிறதுக்காக கேட்டோம். இப்ப இந்த மண்டபத்தை நீங்க மறுபடியும் எழுப்ப வேண்டும். ஒரு நொடியில இடிக்கலன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம். மாமா எழுதி விடு மாமா. சிற்ப சாஸ்திரிகளே எங்களுக்கு அப்படியே தட்டில வச்சு இப்போ நீங்க இருக்கிற சன்மானத்தை கொடுத்தாதான் அது மரம் அது மண்டபம் எழுதும். இப்ப மறுபடியும் இந்த மண்டபத்தை கட்டணும்னா மறுபடியும் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் தட்சணை வச்சுதான் சும்மாவா என்ன அம்மா ஓவா மாமா எங்கயா போய் நம்ம யாரு மண்டபம் வேணும் மாமா. மண்டபம் வேணும். நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஊருக்கு ஐயா ராஜையா நான் ஓடுமா எதுக்குறாரு அவரு? அந்த அம்மாவை வாங்கிடுவாங்க கேளுலாம் கேமரா மேல உட்காந்துக்கிறாங்க. கேமரா மேல அவன் வாங்கிட்டோம் மருமகனே மாமா மண்டபம் வேணும் மாமா. யோ மந்திரியா மாமா நான் இந்த பொன்பூர் அழைச்சிட்டாரா எப்படா மண்டபம் வேணும்? அவனுக்கு ஒத்துக்க மாட்டான்லையா? யோ நம்ம நாடு வேணும் உங்களுக்கு. நம்ம நாட்டு மந்திரியா? நான் மந்திரியா? சரி சரி மாமா நீங்க காட்டு தச்சிரியா நான் 500 எடுத்து 1000 ரூபாய் நீங்க குட்ட மாதிரி வச்சிங்க. எழுப்பின மாதிரி வச்சுக்க. மாமா மண்டபம் மாமா மண்டபம் கட்டணும்னா இப்ப தச்சில வச்சேதான் அவ்வளவா? என்ன சும்மாவா? யார்கிட்ட போய் கேட்கறது இப்ப தச்சில? சரி எரிய மண்டபமே நீ எரிய மண்டபமே காசை 50 லட்சம் கூட எங்களுக்கு தேவை. 1001 ரூபாய் எங்களுக்கு பத்திரபாக்கட வச்சு அர்ச்சனை கொடுத்து. 1001 ரூபாய் கேட்டேன். நான் உங்களுக்கு 2001 ரூபாயா சேர்த்து டபுள் பங்கு தான் தரேன். என் மந்திரி என் ராஜ மந்திரி உங்களுக்கு எதாவது கொடுத்தாருப்போ கேட்டு வாங்கி போறேன். இந்த சிற்பசாஸ்திரியப்பட்டவர் என்ன செய்திருக்கின்றார்? அந்த கொத்து சித்திரைகளை அழித்தான் நான் இப்போது மண்டபத்தை கட்டி முடித்திருக்கிறார். அடுத்தபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்மனையா மண்டபம் கட்ட சொன்னீங்க அவங்கள வர வச்சோம். அவங்க சன்மானம் கொடுத்தாலத்துல கூலிகார கொடுத்துறாங்க. எவ்வளவு 1000 ரூபாய் கட்டிங்க? 10,000 ரூபாய் தான். எப்படி இத்தனையும் தொல்லை யோசனை செஞ்சிருக்கிறேன். இல்லனா உனக்கு கிளம்பவே கிளம்பாது. ஆமா சொல்வதே புத்தி. மாமா சொல்றது கட்டி விட்டோம். மண்டபத்தை கட்டி விட்டோம். அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? இந்த மண்டபத்தை காண்பித்திருக்காக உள்ள வரவழைக்க வேண்டும். மந்திர மூலமா வரவழைக்க அப்படி வரவழைக்க வேண்டுமானால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு நிருபத்தை ஒன்று அனுப்ப வேண்டும். நிருபத்தை அனுப்ப வேண்டும். அந்த நிருபத்தை அனுப்ப வேண்டுமானால் அது யார் மூலியமாக அனுப்ப வேண்டும்? அந்த நிருபத்தை யார் எழுத வேண்டும்? நீ இமெயில் அனுப்பி இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்புறியோ அதெல்லாம் பெருசு கிடையாது. நிருபத்தை இப்போது நம் நாட்டில் இருந்து அவர்களுக்கு சேர வேண்டும். நிருபத்தை எப்படி அனுப்ப வேண்டும்? எப்படி என்றால் இதற்கு ஒரு காரணம். எப்படி சரியான ஆள் யாருன்னா உன் தந்தையா உலகமறியான விருது நாட்டுக்கு வரவழைத்தார். அவர் மூலியமா நிருபத்தை எழுதி கையெழுத்த போட்டு நீ கொண்டு வந்து யார்கிட்ட குடு. பிறகு நான் என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். அவருடைய தந்தையை அழைக்க தந்தையை அழைத்தவரா தந்தையார் திருத்தராட்டினை அழைக்க திருத்தராட்டினை தமிழ்நாடு கூட்டணும்.